வணக்கம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 19ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,084 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,752 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,667 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,138 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,335 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,803 கோடி ரூபாய்க்கு. மங்கி பாக்ஸ் அல்லது எம்பாக்ஸ் கேசஸ் அதிகரிக்குது உலக அளவில் என்டிடிவியில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. WHO அதை இப்போ ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் இது வரைக்கும் எந்த எம்பாக்ஸ் கேஸஸும் புதிதாக ரிப்போர்ட் ஆகலை, அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ் மற்றும் ஏர்போர்ட்ஸில் எச்சரிக்கையாக இருக்குமாறு மத்திய அரசு இப்போ அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுக்கும் அவங்க ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. டெல்லியில் சில குவாரண்டைன் இடங்களையும் அவங்க நிர்ணயித்திருக்கிறாங்க. ஸோ எம்பாக்ஸ் கேஸஸை மத்திய அரசு உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு வராங்கன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளில் இதை அதிகரித்து வருது கேசஸ்ன்றதையும் அதே என்டிடிவி செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஜொமேட்டோ குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், ஆன்ஃபின் சிங்கப்பூர் அவங்க கைவசம் இருக்கக்கூடிய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜொமேட்டோவில் 1.54% வரைக்கும் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க நிர்ணயித்திருக்கிற ஃப்ளோர் ப்ரைஸ் $251.68. ஒட்டு மொத்தமாக $408 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி ஆன்ஃபின் சிங்கப்பூர். ஆன்ஃபின் சிங்கப்பூர் ஜூன் மாத இறுதியில் 4.3% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ஜொமேட்டோவில். பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், அண்மையில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. கர்நாடகா அரசு பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க வைத்திருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்ஸை ரத்து செய்து பின்வாங்க போகிறாங்கன்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்திருக்காங்க. இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளே வராங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்ஸை அவங்க எடுத்துக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கர்நாடகா அரசு எஸ்பிஐ மற்றும் பிஎன்பிக்கு எதிராக கொடுத்திருந்த ஆர்டரை 15 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் ஒரு செய்தி நாம் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா உள்ள வராங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் மீதும் டெபாசிட்ஸ் மீதும் ஒரு கண் வைத்து அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டர்ஸ் டிவிஆர் குறித்தான அப்டேட்டுங்க. டிவிஆர் அவங்க ரத்து செய்கிறாங்க. அந்த டிவிஆர் ஷேர்ஸை ரத்து செய்ய போகிறாங்கன்ற அப்டேட் நம்ம முன்னே பார்த்தது தான். அதுக்கப்புறம் டாடா மோட்டர்ஸ் உடைய ஷேர்ஸ் டாடா மோட்டர்ஸ் டிவிஆர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வழங்க இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். எவ்வளோ ஷேர்ஸ் கொடுப்பாங்க? 7 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. டாடா மோட்டர்ஸ் உடையது 10 ஷேர்ஸ் டிவிஆரில் வைத்திருந்தா. இப்போ ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க டாடா மோட்டர்ஸ். ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 1ஆம் தேதி. ஹீரோ மோட்டோ காப்புக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஷேர்கான் எதிர்பார்க்குற டார்கெட் $6,057. நேற்று க்ளோசிங்லேருந்து 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஎன்சி இன்ஃப்ராடெக்கு ஷேர்கான் $600 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பல்ராம்பூர் சீனி மில்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஷேர்கான் எதிர்பார்க்குற டார்கெட் 615. நேற்று க்ளோசிங்லேருந்து 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சஃபயர் ஃபுட் ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் முன்னவே அறிவித்தது தான். $10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ $2 மாற்றுறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட்டை இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க செப்டம்பர் 5ஆம் தேதி. அதே போல் ஆந்திரா பேப்பர்ஸும் அவங்களுடைய ஸ்டாக் ஸ்பிளிட்டை முன்னவே அறிவித்தது தான். $10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ $2 மாற்றுறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட்டை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க செப்டம்பர் 11. விஷ்ணு கெமிக்கல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஜெயின் ஸ்ரீ ஃபார்மாவில் 100% ஸ்டேக் வாங்குறாங்க, கிட்டத்தட்ட $52 கோடி ரூபாய்க்கு. பாலி மெடிக்யூர் கம்பெனி குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க 1000 கோடி ரூபாய்க்கு. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக இந்த ஃபண்ட் ரைசிங்கை நடத்துகிறாங்க. நிர்ணயித்திருக்கிற விலை $1,850 $1,880 ஒரு ஷேருக்கு. அதாவது 12% கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட்டில் விலையை நிர்ணயித்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஆர்பிஐடைய ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அசெட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்க்கான சப்சிடரி கம்பெனியை அமைப்பதற்காக இந்த ஒப்புதல் ஆர்பிஐ கிட்டேருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்.
சீக்வென்ஸ் சயின்டிஃபிக் லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரீ குவாலிஃபிகேஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த மருந்து வந்து பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க சீக்வென்ஸ் சயின்டிஃபிக் லிமிடெட். CWD லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஃபோன்பே கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். இது 2 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். ப்ரூடென்ட் கார்ப்பரேட் அட்வைசரி சர்வீசஸ் உடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 2.75 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 2450 ரூபாய். நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய பைபேக் குறித்தான முடிவு ஆகஸ்ட் 22ஆம் தேதி எடுக்க இருக்கிறாங்க. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க சக்ஸஸ்ஃபுல் பிட்டராக இருந்திருக்கிறாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் REC சப்சிடரியாக தான் அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க 18.54 கோடி ரூபாய்க்கு. பஜாஜ் ஆட்டோ குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்டில் 211 கோடி ரூபாய் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃபர்ட் டேக்ஸ்க்காக. இதே மாதிரியான ஒரு தகவல் மாருதி சுசுகி வெளியிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 850 கோடி ரூபாய் அவங்களுக்கு ஒரு அடி இருக்கும் அடுத்த குவார்ட்டருக்கான ப்ராஃபிட்லன்ற ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். அதே போல தான் அரசு அவங்களுடைய பட்ஜெட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்துருக்காங்க. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வரக்கூடிய அவங்களுடைய ப்ராஃபிட்ஸில் வந்து இப்போ இண்டெக்ஸேஷன் கிடையாது, அந்த டேக்ஸையும் குறைச்சிருந்துருக்காங்க. அதன் காரணமாக இப்போ பஜாஜ் ஆட்டோக்கு கிட்டத்தட்ட 211 கோடி ரூபாய் பாதிப்பு இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு எடுத்தது CNBC TV 18லேருந்து. ஈத்தாஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க நேற்று 1,60,000 ரூபாய். ஒரு ஷேர் விலை 3,346 ரூபாய். நாலேஜ் மெரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் தரப்பில் அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நியூ மேங்களூர் போர்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். ஏஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை பிரபல இன்வெஸ்டரான சங்கர் சர்மா வாங்கியிருக்கிறார் நேற்று 34,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 346 ரூபாய். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் மர்ஜருக்கான அப்டேட்டுங்க. நம்ம முன்னே பார்த்தது தான் டிஸ்னி ஸ்டாரும் ரிலையன்ஸும் மர்ஜர் ஆகிறாங்க. அவங்க வியாகாம் 18ம் மர்ஜர் ஆகிறாங்கன்றது. அந்த மர்ஜருக்கு பிறகு 2 OTTs அவங்க கைவசம் இருக்கும். ரிலையன்ஸ் கைவசம் ஒன்று ஜியோ சினிமாஸ், மற்றொன்று டிஸ்னி ஹாட்ஸ்டார். இந்த இரண்டுமே அவங்க வைத்து நடத்துவாங்களா இல்லை அது ஒன்றா மாற்றிடுவாங்களா? அப்படி ஒன்றா மாற்றுறாங்கன்னா எதை வைத்துக்குவாங்க, எதை மர்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றதான் ஒரு கேள்வி. பெரும்பாலான வல்லுநர்கள் இப்போ சொல்லியிருப்பது என்னென்னா ஜியோ சினிமாஸ் இருக்கும், டிஸ்னி ஹாட்ஸ்டார் வந்து ஜியோ சினிமாஸ்க்குள்ளார போயிடும். ஒரு OTTயாக தான் அவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த மர்ஜருக்கு இப்போதைக்கு அவங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலோட ஒப்புதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் நேற்று அதிகரித்திருக்க வேண்டும். ஸ்டெர்லிங் டூல்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1239% வால்யூம் அதிகரிப்பு. இமாமி ரியாலிட்டி 19% ஷேர் பிரைஸும் 3325% வால்யூம் அதிகரிப்பு. மேட்ரிமோனி.com 19% ஷேர் பிரைஸ் 365% வால்யூம். பாரத் வயர் 18% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 870% வால்யூம் அதிகரிப்பு. பாண்டி ஆக்சைட்ஸ் 17% ஷேர் பிரைஸும் 278% வால்யூம் அதிகரிப்பு. கேப்லின் லேபரேட்டரிஸ் 16% ஷேர் பிரைஸ் 2680% வால்யூம் அதிகரிப்பு. காட்ஃப்ரே பிலிப் 16% ஷேர் பிரைஸும் 940% வால்யூம் அதிகரிப்பு. கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் 14% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 260% வால்யூம் அதிகரிப்பு. யூஃப்ளெக்ஸ் 13% ஷேர் பிரைஸ் 657% வால்யூம். BLS இ சர்வீசஸ் 13% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது 855% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் V-Guard 8% வீழ்ச்சி 120% வால்யூம் அதிகரிப்பு. ப்ரூடென்ட் அட்வைசர் 7% வீழ்ச்சி 1058% வால்யூம் அதிகரிப்பு. மேக்ஸ் இந்தியா 5% விழுந்தது 222% வால்யூம். கேட்சஸ் இந்தியா 5% வீழ்ச்சி 1333% வால்யூம் அதிகரிப்பு. இந்துஸ்தான் ஜிங்க் 5% வீழ்ச்சி 1116% வால்யூம் அதிகரிப்பு. பிரதாப் ஸ்நாக்ஸ் 4% விழுந்தது 313% வால்யூம் அதிகரிப்பு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 4% வீழ்ச்சி 164% வால்யூம். APL அப்போலோ 4% வீழ்ச்சி 203% வால்யூம் அதிகரிப்பு. ஜாகல் ப்ரீபெய்ட் 3% வீழ்ச்சி 312% அதிகரித்தது வால்யூம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.